இன்றைக்கி ஆண்களுடைய பரிதாப நிலை எப்படி இருக்குதுன்னு சொன்னால், அவன் என்னதான் கஷ்டப்பட்டு படித்து இல்லை ஏதோ ஒன்று சாதித்தா கூட அதை ஒரு சாதாரணமாக பேசுகிறது தான் அவ்வளோ. அதே பெண்கள் ஏதாவது ஒன்று பண்ணிட்டா, சின்னதாக ஒன்று பண்ணிட்டா கூட ஆஹா ஓ. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், ஒரு பையன் பயோமேக்ஸ் எடுத்து +2ல் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காப்புல, கிட்டத்தட்ட 95% வாங்கியிருக்காரு. அவனை அந்த அளவுக்கு பாராட்டலை. ஆனால் ஒரு பொண்ணு காமர்ஸ் குரூப் எடுத்து 95% வாங்கினவங்கள உட்காந்து அவ்வளோ ஹைப்பு. அதுலேயும் ஒருத்தர் குறிப்பாக நீங்கள் நீட்டு பாஸ் ஆகிடுங்கன்றார். அதே மாதிரி ஒரு நல்ல கருத்துக்கள், நிறைய விஷயங்கள், டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க யூடியூப் சேனல் மூலமாக. அவங்களெல்லாம் விட்டுறது யார் சும்மா நான் இந்த கடைக்கு போனேன், ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறது, இல்லை நான் காலையில் எழுந்திரிச்சேன் இது பண்ண அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கு, அவங்களோட ரொட்டீனாக பர்ச்சேஸ் பண்ணுறது, அவங்களுடைய ரீல்ஸு இது அதிகமாக உட்காந்து லைக்ஸ் போட்டுட்ருப்பாங்க. இந்த இருகோடுகள் தத்துவம் மாதிரி ஒரு கோடை அழிக்காமல் அதை டம்மி பண்ணுறதுக்கு எப்படி ஒரு கோடை பெருசாக்குறாங்களோ, ஆண்களுடைய இதை மட்டுப்படுத்துறதுக்கு பெண்களை ஹைப் பண்ணுறாங்க. அதில் இந்த கார்ப்பரேட் விஷயங்கள் அதை நுணுக்கமாக விளம்பரங்கள் மூலயமாக, மீடியாக்கள் மூலயமாக தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றது. இதனுடைய முதல் அடி கூட்டு குடும்ப வாழ்க்கையை சிதைஞ்சு போச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு கல்யாணத்தை இது பண்ணும் போதே, பேசி முடிக்கும் போதே தனி கொடுத்தனமா அப்படின்றது தான் அழுத்தம் திருத்தமாக வருது. நுகர்வு கலாச்சாரத்துக்கு அவங்க உட்படுத்துறது. கடனை வாங்கி பொருளை வாங்க, அந்த கடனை அடிக்கிறதுக்கு வேலைக்கு போகும், இப்படியே லைஃப் லாங் ஓட்டிடணும். இந்த மாதிரி ஒரு சுயநலமிக்க சமுதாயத்தை உருவாக்கிட்டாங்க. அதில் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. அதனுடைய விளைவுகள் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பையன் சொந்த தாயை நடு ரோட்டில் விட்டுட்டு போகிறான். அதற்கு பல லாஜிக். இப்போ எங்கே போயிட்டுருக்கு அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை, சோசியல் ரெஃபரன்ஸ் இருக்கும்போது தான் வளர்ச்சி என்பது இருக்கும். இப்போ என்னென்னா, நீங்கள் ஒரு பொருள் சார்ந்த வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்றத வச்சு அவர்களுடைய டார்கெட்டை அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு முதல்ல இந்த ஆண்களை டம்மி பண்ணுறோம். ஏன்னு சொன்னால், ஆண்கள் கொஞ்சம் சமூக சிந்தனை இருக்கும், சமூக அந்த ஏற்றத்தாழ்வுகள் கொஞ்சம் பிடிக்காது, கொஞ்சம் ஜனநாயக ரீதியாக நடக்கும்னு நினைப்பாங்க. பெண்கள் எப்போவுமே அந்த குறுகிய வட்டத்தில் இருந்துருவாங்க. ஸோ அதுக்கான நியாயங்களை கற்பிப்பாங்க. அதுக்காக அந்த பெண்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரியே இந்த மீடியாவிலையும் நிறைய விஷயங்களே பேசி 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 இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா, ஆண்கள் பெண்களை சப்போர்ட் பண்ணணும், இல்லை பண்ணித்தான் ஆகணுன்ற மாதிரியான நிலைமை உருவாயிடுச்சு. உதாரணமாக கல்யாண வீடுகள்லேயே பார்க்கலாம். முன்னாடி பார்த்திங்கன்னா, மாப்பிள்ளையோடைய சம்மந்தப்பட்டவங்களாம் ஒரு அட்ராசிட்டி பண்ணுவாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. பெண் கூட சேர்ந்த தோழிகள், அவங்க அம்மாக்கள், அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. ஸோ ஆண்கள் இது பெண்ணாதிக்கம் மிகுந்த காலமாக மாறிவிட்டது. அதாவது ஒரு வளர்ச்சி என்பது எல்லோருக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கணும். அதே மாதிரி தான் பெண்களுடைய வளர்ச்சியை நம்ம குறை சொல்லலை, ஆனால் அது சமூகத்துக்கு பயன்படணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து.